ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒகேனக்கல் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாக ஒகேனக்கல் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லீவ் விட்டாங்க. சரி இந்த வாரம் சும்மா ஒரு ஷார்ட் அவுட் ட்ரிப் போகலாம் அப்படின்னு காலையிலேயே பெங்களூர்லேருந்து கிளம்பிட்டோம். சீக்கிரம் போகலான்னு நினச்சோம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ ஒசூரில் 10:30 மணிக்கு ஒசூரில் தான் இருக்கோம். சரி வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்படியா? போலாமா? நல்லா இருக்குங்க. சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இது. காவேரி ரிவர் வருது இல்லையா, மைசூர் பக்கம் இருந்து. அது இங்கே தான் வருது. இப்போ நம்ம போகிறது கூட காவேரி ரிவர் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸு. நான் போயிருக்கேன், 2 டைம்ஸ் போயிருக்கேன். நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம போகிறோம், சம்மரில் போகிறோம். அது மழை பெஞ்சால் தான் தண்ணி இருக்கும். மழை இல்லைல்ல. ரீசெண்டாக லாஸ்ட் வீக் ஒரு மழை பெஞ்சுது. பார்க்கலாம் தண்ணி எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா அப்படி அதான் பார்க்கலாம். அங்கே போயிட்டு ஃபால்ஸில் ஏதாவது குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ ஃபால்ஸ் கழிச்சு குளிச்சிருக்கோம். பூர்வி வந்துருச்சு நிலாக்கு. உனக்கு சார் சரி பிச்சு தரேன். பார்த்து ஏறுறா, விழுந்துடாத. ஆ டேய் கீழே வைங்க. ஆமா, அப்போ எனக்கு ஒரு மேங்கோ வாங்கிட்டு வா, நான் சாப்பிடுறேன். மேங்கோ ரொம்ப பிடிக்கும். பிடிக்காது ஜூஸியா இருக்கும். அப்படியே மாசா ஜூஸ் குடிக்கிறேன், ஃப்ரூட்டி ஜூஸியா குடிக்கிறேன். அதெல்லாம் மேங்கோ வச்சு செய்கிறாங்கடா. மேங்கோ வச்சு செய்கிறாங்க. இது பாலம் வேணும். ஜூஸ் குடிக்கிறேன், ஆனால் மேங்கோ அது வரைக்கும் ரோடு நல்லா இருந்துச்சு. அப்படியே மாறி மாங்காய் இங்கே நல்லா இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதான் நிறைய ஒரு இது தோப்பு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக மாம்பழம் அப்படின்னாலே சேலம் தானே சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா இந்த தருமபுரி இதெல்லாம் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டோடு இருந்துச்சு இல்லையா, அதனால தான் மாம்பழம் அப்படின்னாலே சேலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக மாம்பழம் ஜாஸ்தி இருக்கிறது வந்து இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த பக்கம் தான். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சுட்டாங்க. எல்லாம் அந்த ஒன்றிணைஞ்ச இதுவாக இருக்கும்போது சேலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பவும் மாம்பழம்னா சேலம் அப்படிதான் சொல்லுறாங்க. ஆமா, அது ஃபேமஸ்னாலே அதுக்கு தானேன்ற மாதிரி. ஆனா அது அதிகமா விளையிறது வந்துட்டு இப்போ அதுக்கப்புறம் பிரிச்சுட்டாங்க இல்லையா டிஸ்ட்ரிக்ட். ஃபேமஸ்னாலே அதுதான் சொல்லுவாங்க. சேலத்து சீசன் தான், பார்ப்போம் எதாவது கிடைச்சா வாங்கலாம். ஆனால் மே மாதம்லாம் நிறைய இருக்கும். விற்பாங்க. மார்ச்சில் போயிட்டு பார்த்தோம்னா நம்ம ராயக்கோட்டை, பாலக்கோடு அந்த வழியாக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இதை விட பக்கமான வழி இன்னொன்று இருக்குது, தேன்கனிக்கோட்டை வழி. அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதில் ஃபாரஸ்ட்டு தான் அந்த ரோட்டில் கவர் ஆகும். யானைகள் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம அந்த ரூட்டு வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த வழியாக போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும், ரோடும் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். அது ஃபுல் ஃபாரஸ்ட்டு. ஏற்கனவே இந்த பக்கம்லாம் யானை தொந்தரவு கொஞ்சம் ஜாஸ்தி. படையப்பாவோட கிரானைட் மலை இது இருக்கும். இவத்தங்க நல்ல பாட்டுது, சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி சந்த மாதிரி
ஒரு ஜங்ஷன் மாதிரி இந்த இந்த இடம். ஆமாம் ராயக்கோட்டையிலேருந்து 3 என்ன வண்டின்னு தெரியல. இப்போ கிருஷ்ணகிரி போகிறதெல்லாம் அந்த பக்கம் வா. கிருஷ்ணகிரி அந்த லெஃப்ட்டில் போச்சு இல்லையா, அது கிருஷ்ணகிரி. இன்னும் லேடரெல்லாம் பார்த்து அடுக்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி ஒரு ஒரே புளிய மரமாக இருக்குது. ஆனால் எல்லாம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா கரெக்டாக கலர் அடிச்சு நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாம் பைபாஸ் வேற மாதிரி ரோடு பண்ணிட்டாங்கல்ல, அப்பெல்லாம் இந்த மாதிரி ரோடு தான் இருக்கும், அதனால புளிய மரமாக இருக்கும். இல்லை அதுக்கு கலர் அடிச்சு அது வேற ஒரு கவுண்ட் இருக்கும். சிவாஜி நகரா? என்னடா இது? இங்கே சிவாஜி நகரா? இதாண்டா பாப்பாரப்பட்டி. நல்ல பெரிய டவுனா? ஆமாம். இதான் பாப்பாரப்பட்டி பஸ் ஸ்டாண்டா? இந்த பாப்பாரப்பட்டி இருக்கு இல்லையா, இதை பற்றி ஒரு கதை இருக்கு, சொல்கிறேன். அதையா? கதைன்னா ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வு. எனக்கு முடியட்டும், முன்னால் வந்து சொல்கிறேன். இங்கேருந்து எங்கடா புது ரோடு, லெஃப்ட் ஒன்று போகுது, ஸ்ட்ரைட்டாக போகுது. இந்த பாப்பாரப்பட்டி பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா வீரப்பன் இருக்கார் இல்லையா, வீரப்பனோட என்கவுண்டர் நடந்தது வந்து இந்த பாப்பாரப்பட்டியில் தான். ஓ ஆமாம். அது ஏன்னு தெரில, ஆனால் அஸ்பர் போலீஸ் ரெக்கார்டு விஜயகுமார் அந்த சிறப்பு அதிரடிப்படை தலைவர் இருக்கார் இல்லையா, அவரோட இதுபடி பார்த்தா இந்த பாப்பாரப்பட்டியில் தான் அவரோட என்கவுண்டர் நடந்திருக்கு. இங்கே தான் அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு அந்த டெம்போ ட்ராவலரில் கூப்பிட்டு வந்து இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு ஸ்கூல் பக்கத்தில் அதில் வந்து அதிரடிப்படை வந்து அவங்க காத்திருந்து அவர் வரும்போது அந்த என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையான கதை இன்னும் நிறையா சொல்லப்படுது, வீரப்பன் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னுலாம். ஆனால் as per ரெக்கார்டு இதுதான், இந்த பாப்பாரப்பட்டியில் வச்சு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. ஐஸ் போட்டா ஒன்று ஐஸ்.
வண்டி வந்து நின்றுச்சு. அப்போ அந்த சத்தமே இல்லை. கடக்கு இதுன்னு இவ்வளோ வண்டி. டோல்கேட் டோல் வாங்குறாங்க. டோல் ஹண்ட்ரடுங்க சார். இது என்னதுங்கண்ணா டோல்? என்ட்ரி பாஸ் சார். கவர்மெண்ட்டுங்களா? கவர்மெண்ட்டுக்கு டெண்டர். உள்ள எதுவும் வாங்க மாட்டாங்க இல்லைங்களா? இல்லைண்ணா சார், இப்போ இது டூரிஸ்ட் மோட்டில் உள்ளே இருக்கீங்களா, அங்கே போனீங்கன்னா மறுபடியும் 100 ருபீஸ் சாரி 50 வாங்குவாங்க. பஞ்சாயத்து கேட் இருக்குது இங்கேயே. சரிங்க. பஸ் ஸ்டாண்டில் பஞ்சாயத்து கேட் இருக்குது, அங்கே போனீங்கன்னா ஃப்ரீ. ஃபாரஸ்ட் பாரு அப்படியே வறண்டு கிடக்கு. ஆஃப் ரோடு ஓட்ட ஆரம்பிச்சிச்சு. டு நாட் ஃபீட் அனிமல்ஸ். பாருங்க, எல்லாம் அனிமல்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு போட்டுக்கிறாங்க. எதுக்குமா? ஏன்னா அனிமல்ஸ் நிறைய வந்தாலும் வரும். எலிஃபெண்ட் எல்லாம் வரும். ஃபீட் பண்ணோம்னா அதோட ஃபுல் கேங்கையே கூப்பிட்டுடா. இல்லை, நமக்கே ஆபத்தான என்னன்னா டாடி சாப்பாடு வேணும்னே கேட்டுருக்கோமா? அந்த இதுக்குள்ள போகிற மாதிரி இருக்கு. எதுக்குள்ள? நம்ம அந்த வந்துட்டு ஃபாரஸ்ட் சாப்பாடு எடுத்துட்டு ரெஸ்கியூ போட்டு. ஃபயர் சர்வீஸ்.